நேற்று நாளிலே பார்த்த அதே வசனத்தை தான் இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறோம். நேற்று முற்பதியை பார்த்தோம். உத்தமத்திலே நம்மை தாங்கும் கற்ற என்று சொல்லி பார்த்தோம். அதனுடைய பிற்பகுதி தேவ சமூகத்திலே நம்மை நிலைநிறுத்தும் கர்த்தர். தேவ சமூகத்திலே நம்மை நிலைநிறுத்தும் கர்த்தர் என்று அந்த தலைப்பில் நான் வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, 1 பேதுரு புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? சீர்படுத்துவாராம், ஸ்திரப்படுத்துவாராம், பலப்படுத்துவாராம். அவருடைய சமூகத்திலே உங்களை நிலை நிறுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். கொஞ்ச காலம் பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? உபத்திரம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கவலை வேண்டாம் பிரியமானவர்களே, உங்களை அவர் சீர்படுத்துவார். உங்களை சீர்படுத்தத்தான், உங்களை ஸ்திரப்படுத்தத்தான், பலப்படுத்தத்தான், அவருடைய சமூகத்திலே உங்களை நிலைநிறுத்தத்தான் என்கிறதை அறிந்து கொள்ள. அவருடைய சமூகத்திலே உங்களை நிலைநிறுத்துமா? அவருடைய சமூகத்திலே பேரின்பம் இருக்கிறது. சங்கீதம் 16ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே அவருடைய சமூகத்திலே பேரின்பம் இருக்கிறது, மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது. அவருடைய சமூகத்திலே தான் உங்களை அவர் நிறுத்தப் போகிறார், நம்மை நிறுத்தப் போகிறார். அதுக்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் காணப்படும் போது, உத்தமர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயம் நம்மையும் அவர் அவருடைய சமூகத்திலே நிறுத்துவார், தகுதியாய் நிறுத்துவார் என்கிறதிலே சந்தேகம். நாம் சுபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, கொஞ்ச காலம் பாட அனுபவித்தாலும் அப்படி பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். வார்த்தையின்படியாக எங்களை நிலை நிறுத்துவீராக. எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்துவீராக. இந்த வருகை எப்பொழுது இருந்தாலும் இந்த வருகைக்கு எதிர்கொண்டு வர தக்கவர்களாக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பொறுப்படுத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.